மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் நிவின் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ண மாதிரியே வந்து பசுபதியோட பையன் ராகவை வந்து கடத்திட்டாங்க. நிவின் தான் எப்படியோ பிளான் பண்ணி நிவின் அதுக்கப்புறம் நிவினோட அம்மா 3 பேரும் ஒரே காரில் வந்துட்டு இருப்பாங்க. ராகவை கடத்தணும் அப்படிங்கிறனால அவங்க அம்மாவை வேறு காரில் போக சொல்லிட்டு நானும் மச்சானும் வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, அதனால் நீ அந்த காரில் போமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவை மட்டும் தனியாக பார்த்தீங்க அப்படின்னா விஜய் இருக்க அந்த கஸ்டடி அந்த ரூமுக்கு கொண்டு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராகவை வந்து நிவினும் குமரன் வந்து கடத்திட்டு வந்ததுக்கப்புறம் வந்து விஜய் வந்து அங்கே ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு, பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பசுபதிக்கு கால் பண்ணி அவங்க பையனை வந்து காமிச்சோன்னே என்னை கடத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட ராகவ் வந்து சொல்லுவாங்க. உடனே பசுபதி வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. இப்போ எதுக்கு கடத்தினா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு விஜயை கேட்கும்போது ஒன்றும் இல்லை, எல்லாமே சிம்பிள் தான், காவேரி வீட்டோட டாக்குமெண்ட்டில் நீ சைன் போட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இங்கே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பசுபதி வந்து என்ன முடிவெடுக்க போகிறாரு, தன்னோட பையனே விஜய் வந்து கடத்தி வச்சிருக்காரு, இதுக்கப்புறம் வந்து அசால்ட்டாக இருந்தால் அவங்களோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா அது பசுபதி வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்களா, விஜய் வந்து நல்லபடியாக சாரதாம்மா வீட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.